வயல்ல சுத்திக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டியான ஸ்வேதா குருவிக்கு எல்லா காய்கறிகளும் கிடைச்சாலும் கத்திரிக்காய் மாத்திரம் கிடைக்காம தேடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த காட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா வயல்லிங்களையும் தேடி பார்த்துட்டேன். எல்லாரும் எல்லா தரக்காரியும் போட்டிருக்காங்க, யாரு கூட கத்திரிக்காவை போடல. கத்திரிக்காவை எதனால யாரும் விரும்ப மாட்டிருக்காங்க எனக்கு எதுவுமே புரியல. அத பத்தி யோசிச்சு எனக்கு எதுக்கு தலைவலி? நான் மட்டும் கத்திரிக்காவை தான் வெளிய போறேன், வீட்டுக்கு போய் அவர்கிட்ட சொல்றேன். அப்படி சொல்லி ஸ்வேதா குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. வீட்டுல புருஷனான முராரி காக்கா, மகளான பூஜா குருவி, மகனான சந்து காக்காவுக்கு ஜோக் சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்துச்சு. பசங்களா, ஜோக்ஸ் எப்படி இருந்துச்சு? ஜோக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. சிரிச்சு சிரிச்சு வயிறு தான் வலிக்குது. இன்னைக்கு இது போதும். அப்பா, அக்கா சொன்ன மாதிரி சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது. இன்னைக்கு இது போதும். அப்படி பசங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸ்வேதா குருவி வீட்டுக்கு வந்துச்சு. பசங்களா, இது வரைக்கும் நீங்க சிரிச்சது போதும். இப்ப போய் நீங்க 2 பேரும் வெளியே விளையாடுங்க. உங்க அப்பா கூட எனக்கு கொஞ்சம் பேசணும். இப்ப என்னாச்சு ஸ்வேதா? இது வரைக்கும் நல்லா தானே போகுது. இருங்க சொல்றேன். பசங்களா, நீங்க போய் விளையாடுங்க. சரிங்கம்மா. வாடா தம்பி, போய் விளையாடலாம், அம்மா சொன்னாங்கல்ல. சரி அக்கா, வா போய் விளையாடலாம். இப்படி பசங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வெளியே போனாங்க. சரி, இப்பவாவது விஷயம் என்னன்னு சொல்லு ஸ்வேதா. காய்கறி விளையறது பத்தி பேசணும். காய்கறி வியாபாரத்தை பத்தி பேசணுமா? சொல்லு ஸ்வேதா. நான் கத்திரிக்காவை விளையலான்னு இருக்கேன். அப்படி ஸ்வேதா குருவி சொன்ன உடனே முராரி காக்கா ஆச்சரியமா பாத்துச்சு. கத்திரிக்காவை விளைய போறியா? யாராவது கத்திரிக்காவை விளைஞ்சிருக்கிறத நீ பாத்தியா? யாருமே கத்திரிக்காவை போடாதனாலதான் நான் போடலான்னு சொல்றேன். மார்க்கெட்ல கத்திரிக்காய் விலைய பத்தி தெரிஞ்சுதாங்க கத்திரிக்காவை விளையலான்னு நானு உங்ககிட்ட வந்து கேட்டேன். நீனே முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட எதுக்காக ஸ்வேதா வந்து கேக்குற? எதனால கத்திரிக்காய் விளையறேன்னு சொன்ன எல்லாரும் அப்படி சொல்றீங்க? மார்க்கெட்ல அதுக்கு ஒரு நல்ல விலை இல்ல, அதுல நிறைய பூச்சிங்க பூக்குது. அத தெரிஞ்சுதான் ஆதில இருந்தோ கத்திரிக்காவை விளையல. நல்லா இல்லன்னு சொல்லி விலைய குறைப்பாங்க. நம்ம கைக்கு நல்ல லாபம் வராம ரொம்ப குறைவாதான் லாபம் வரும். அப்படி இல்லங்க, கத்திரிக்காவை எப்படி விளையணும்னு நான் பாத்திருக்கேன். அப்படியே விளைச்சிட்டு போறேன். சொன்ன பேச்ச கேளு ஸ்வேதா. அப்படியே வண்டியில வச்சு விக்கிறேங்க. வெண்டைக்கால எவ்வளவு விட்டமின்ஸ் இருக்கு தெரியுமா? ஃபைபர், விட்டமின் சி, மல்டி நியூட்ரியன்ஸ்னு ரொம்பவே இருக்கு. அதுலயும் எண்ணெய் கத்திரிக்காய்னா யாருமே விட மாட்டாங்க, எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க. கத்திரிக்காய் வியாபாரம் செஞ்சு நஷ்டத்தை தான் பாப்பேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? உன்னோட இஷ்டம். நீங்க பசங்களை பாத்துக்குங்க, விளைச்சல நான் பாத்துக்கிறேன். அப்படியே ஆகட்டும் ஸ்வேதா, நான் பசங்க கிட்ட போறேன். சாதாரணமா நான்வெஜ்ஜோட வெஜ்ஜில தான் அதிகமா புரோட்டீன் இருக்கும். ஆனாலும் அதை யாருமே வாங்க மாட்டாங்க, அதிகமா தின்னவும் ஆசைப்பட மாட்டாங்க. சின்ன பசங்க அத பத்தி தெரியாம அதை திங்கவே மாட்டாங்க. பெரியவங்க கூட அதே மாதிரி தான், சாப்பிடவே மாட்டாங்க. கொஞ்சம் பேருக்கு கத்திரிக்காவே பிடிக்காது, அதனால ஸ்கின் அலர்ஜி வரும் தெரியுமா உனக்கு? அந்த மாதிரி இருக்கிறவங்கள சைட்ல வைங்க. ஆனா கத்திரிக்காய் திங்கிறவங்க நிறைய பேரு இருக்காங்க. கத்திரிக்காயில அதிகமா புரோட்டீன் இருக்கு, அது ரொம்ப நல்லது. தற்காரிங்களையே ராஜா கத்திரிக்காங்க, என்ன சொல்றீங்க? அப்படி கேட்ட உடனே முராரி காக்கா எதுவுமே பேசாம வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. ஸ்வேதா குருவி நினைச்ச மாதிரியே தன்னோட வயல்ல கத்திரிக்காவை போட்டுச்சு. செடிக்கு தேவையான மண்ணு தண்ணி எல்லாம் ஊத்தி செடிங்களை வளர்த்துச்சு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் கத்திரிக்காங்கெல்லாம் விளைஞ்சி கைக்கு வந்துச்சு. ஒரு நாள் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற தன்னோட பசங்க கிட்ட வந்துச்சு ஸ்வேதா குருவி. என்னாச்சு பசங்களா, எதுக்கு நீங்க அழுவுறீங்க? நீ எதுக்காகம்மா கத்திரிக்காவை விளைஞ்சிருக்கிற? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க உங்க அம்மாவுக்கு புத்தி இல்லையா, கத்திரிக்கால பூச்சி இருக்கும், நீங்களும் அதத்தானே தின்னுவீங்க இஹிஹிஹின்னு கிண்டல் பண்றாங்கம்மா. ஆமா மம்மி, நாங்க வெளியே போக மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போக மாட்டோம். எல்லாரும் எங்களை பார்த்து கேவலமா சிரிக்கிறாங்க, வெளியில தலை தூக்கி நடக்க முடியல. அப்படி இல்ல பசங்களா, கத்திரிக்கான்னு சொன்னா பூச்சி புழுவுன்னு எதுவுமே இல்ல. ஏதாவது ஒரு கத்திரிக்கால தான் இருக்கும், அவ்வளவுதான்.
நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோமா, அந்த கத்திரிக்காவை புடுங்கி போடுறோம் பாருங்க. அப்படி பூஜா குருவி சொன்ன உடனே ஸ்வேதா குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. பூஜா குருவிக்கு அடிச்சிச்சு. பூஜா குருவி ரொம்பவே அழுந்துகிட்டே இருந்துச்சு. தன்னோட மக அழுவுறது பார்த்து தாயான ஸ்வேதா குருவிக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு. பக்கத்துல கூப்பிட்டுக்கிட்டு, பசங்களா நான் சொல்றத கேளுங்கப்பா. கத்திரிக்கால விட்டமின் B12, B6, ஆன்டி ஆக்சிடென்ட், பொட்டாசியம், பொட்டாசியம் விதவிதமான சத்துங்க இருக்கு. அது நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால குறைக்கும். ஹைட்ராக்சனை ஒதுக்கி நம்ம குண்டை குறைச்சிடும். இப்படி பசங்களுக்கு புரிய வச்சிச்சு. கத்திரிக்கால அதிகமா ஃபைபர் இருக்கிறதுனால அது நம்ம வெயிட்ட கூட குறைச்சிடும். இதுல எல்லாமே நல்லதுதான் இருக்கு. அப்படி சொல்லி பசங்களை சமாதானம் பண்ணிச்சு. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. மறுநாள் ஸ்வேதா குருவி மாலினி குருவி மங்கா கொக்க கூட்டிக்கிட்டு கத்திரிக்காய் பெரிக்க கூட்டிட்டு வந்துச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் விளைச்ச கத்திரிக்காவை பெரிக்கிற நாள் வந்துச்சு. ஆனா எங்களுக்கு காசு கூட கத்திரிக்காவை கொடுக்காத. உங்களுக்கு காசு கூட சின்ன கூடல கத்திரிக்காவும் கொடுக்கறேன்டி. அத நாங்க என்ன செய்யறது? காய்கறிய பத்தி பசங்களுக்கு தெரியலனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம கூட அத பத்தி புரிஞ்சுக்கலனா எப்படி சொல்லு? காய்கறியில இருக்கிற நார் அம்சங்க நம்மளோட வயிற்றுக்குள்ள எல்லாமே ஜீரணமாயி வெளியே கொண்டு வர உபயோகம் ஆகுது. காய்கறிய தின்னா நம்ம ரொம்பவே ஆரோக்கியமா இருப்போம். அது மட்டும் இல்லாம கத்திரிக்கால கேன்சரை விரட்டுற அம்சம் இருக்கு. அதனால எங்களுக்கு கேன்சர் வரணுமா? அது இல்ல மங்கா, கத்திரிக்கால அதிகமா ஐரன் இருக்கும். அதனால பிரச்சனையும் குறையும். கத்திரிக்கால இருக்கிற அம்சங்க நம்ம ரத்தத்துல இருக்கிற சக்கரை அம்சம் குறையறதுக்கு உபயோகமாகும். அது மட்டுமே இல்லாம கேஸ்ட்ரிக், காலு வீங்குறது, ஜீரணம் ஆகாம இருக்கிறது, மோஷன் ப்ராப்ளம கூட கிளியர் ஆக்குது. இப்படி ஸ்வேதா குருவி எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் மங்கா கொக்கு மாலினி குருவி காசுதான் வேணும், காய்கறி வேண்டான்னு சொல்லிச்சு. இருட்டு ஆகுற வரைக்கும் கத்திரிக்காவை பிரிச்சு கூலிய வாங்கி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஒரு நாள் ஸ்வேதா குருவி கத்திரிக்காவை எடுத்துக்கிட்டு தலாரி கருடகிட்ட வந்துச்சு. ஐயோ, கத்திரிக்காவை எடுத்துட்டு வந்தியா ஸ்வேதா? இப்போ இதோட விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு. என்னால முடிஞ்ச காசை தான் கொடுப்பேன் அப்படி சொல்லி குறைவா காசு கொடுத்துச்சு. ஸ்வேதா குருவி அந்த காசை வாங்கிக்கிட்டு கவலையா வீட்டுக்கு வரும்போது நல்ல பொருளுக்கு அதிகமா காசு கூட கிடைக்க மாட்டிருக்கு. இவ்ளோ நல்ல காய்கறிக்கு நல்ல விலை கிடைக்காதது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே சுவாமி புறா உக்காந்துகிட்டு இருந்துச்சு. ஸ்வேதா குருவி கையெடுத்து கும்பிட்டுச்சு. ஸ்வேதா குருவி, உன்னோட நிலைமை எனக்கு புரிஞ்சிச்சு. கவலைப்படாத. உன்னை பார்த்து சிரிச்சவங்களே உன்னை தேடி வருவாங்க, உங்ககிட்ட உதவிய கேட்பாங்க. மிச்சம் இருக்கிற கத்திரிக்கால நீ போய் ஒரு வீட்டை கட்டு. அப்படி சொன்ன உடனே ஸ்வேதா குருவி அங்கிருந்து கிளம்பி பறந்து போச்சு. சுவாமி புறா சொன்ன மாதிரி கத்திரிக்கால வீடு கட்டிச்சு. அத பார்த்த மத்த பறவைங்க ஸ்வேதா குருவிக்கு பைத்தியம் புடிச்சிச்சின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிஜமாலே ஸ்வேதா குருவிக்கு கத்திரிக்காய் பைத்தியம் புடிச்சிச்சு. ஆமா மாலினி, நேத்து அத வித்துச்சு, இன்னைக்கு வீடு கட்டுது. அதோட புருஷன் முராரி காக்கா கத்திரிக்காவை விளைக்காதேன்னு சொன்னாலும் கத்திரிக்காய் விளைச்சல செஞ்சு இப்ப விக்க முடியாம அதுலயே வீட கட்டுது. இப்படி எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. ஸ்வேதா குருவி அதையெல்லாம் காதுல வாங்காம அதோட வேலைய செஞ்சிச்சு. ஒரு நாள் காட்டுல பயங்கரமான இடி மின்னல் மழை வந்துச்சு. அந்த மழை காத்துக்கு அவங்க கட்டின வீடெல்லாம் தண்ணில அடிச்சுக்கிட்டு போச்சு. ஆனா ஸ்வேதா குருவி கட்டின கத்திரிக்காய் வீடு மட்டும் கட்டியா அப்படியே இருந்துச்சு. எல்லா பறவைங்களும் அத பத்தி தெரிஞ்சு ஸ்வேதா குருவி கிட்ட வந்து மன்னிப்ப கேட்டாங்க. ஸ்வேதா குருவி அந்த வீட்டுல எல்லா பறவைங்களுக்கும் ஆதரவு கொடுத்துச்சு. அன்னையில இருந்து ஸ்வேதா குருவிக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாச்சு. ஒரு காட்டுக்குள்ள முரளி காக்கா, நீலிமா காக்கான்னு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சோண்டு நிலத்துல வாட்டர் மெலன் விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு அதை வித்து அதுல வர பணத்துல குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தர்பூசணி தோட்டத்துக்கிட்ட பழங்க எல்லாம் நல்லாவே காய்ச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம பத்திரமா இருக்கணுமாமா. சரி நீலிமா, நீ சொன்னதுக்கு அப்புறம் நானு வேண்டான்னு சொல்லுவேனா? இதுக்கப்புறம் நீனு வீட்டுல ரொம்ப தைரியமா தான் இருக்கணும். ஓஹோ, நான் வீட்ல தைரியமா இருந்தா
நீங்க இங்க வந்து இதையெல்லாம் காவல் காத்துக்கிட்டு இருப்பீங்களா? ஆமா நீலிமா, அப்பதானே பழங்களும் கிடைக்கும், நம்ம காசு கூட சம்பாதிக்கலாம். ஐயோ மாமா, நைட்டு கூட நான் கூட உங்க கூட வரேன். நீங்க காவல் காத்துக்கிட்டு இருங்க, நான் இங்கே படுத்து தூங்குறேன். உங்களை பாக்கலன்னா எனக்கு தூக்க வருமா சொல்லுங்க? அப்படி சொன்ன உடனே முரளி காக்கா சின்னதா சிரிச்சு, கள்ளி, உன்னோட பாசத்துக்கு முன்னாடி யாராச்சும் நிக்க முடியுமா? சரி நீலிமா, உன்னோட சந்தோஷத்தை உன்னோட ஆசைய நான் எதுக்கு வேண்டான்னு சொல்ல. இன்னைக்கு நைட்டுல இருந்து நம்ம 2 பேரும் இங்கே தூங்கலாம். காக்கா தம்பதிங்க இப்படி சந்தோஷமா அன்போட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கிற மரத்து மேல கோவமா இருக்கிற பல்லவி புறா கிட்ட வாசகி கொக்கு வந்துச்சு. இப்ப நீ கோவமா இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் பல்லவி? நான் சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்ச முரளிய அந்த நீலிமா சொந்தமாக்கிக்கிட்டா. அத பாக்கும்போது எனக்கு கோவம் வராம அன்பு வருமா? உனக்கு கோவம் வந்தாலும் அன்பு வந்தாலும் இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது பல்லவி. அவங்க 2 பேரும் ரொம்ப அன்பா தர்பூசணி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இருக்கும்போது அது நடக்காது. அவங்கள சந்தோஷமா நான் இருக்க விட மாட்டேன். அதுக்கு எனக்கு உன்னோட, ஸ்வேதாவோட, சுரேஷோட துணை வேணும். நான் உனக்கு துணையாதான் இருப்பேன் பல்லவி. ஆனா ஸ்வேதா குருவி, சுரேஷ் கழுகு தெரியலையே. அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்க என்ன செய்ய போற? அவங்களுக்கு கல்யாணமாயி 3 வருஷம் ஆனாலும் இன்னும் அவங்களுக்கு குழந்தை பொறுக்கல. அப்போ நீலிமா மலடி தானே. இப்படி பல்லவி புறா சொல்லும் போது வாசகி புறாவுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஏதோ சொல்லணும்னு நினைக்கும் போது ஸ்வேதா குருவி அங்கிக்கு வந்துச்சு. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இப்படி கேட்டுட்டு எட்டி பாக்கும்போது பக்கத்துல தர்பூசணி தோட்டம், அந்த தோட்டத்துல காக்கா தம்பதிங்களை பாத்துச்சு. ஓஹோ, தர்பூசணி பழத்தை எப்படி திருடலான்னு பாக்குறீங்களா? ஏ ஸ்வேதா, அந்த காக்கா தம்பதிங்களை பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏண்டி ஸ்வேதா, அந்த காக்கா தம்பதிங்களை பாக்கும்போது உனக்கு என்ன தோணுது? இப்ப நான் என்னோட அபிப்பிராயத்தை சொல்லுவேன், என்னோட மனசுல இருக்கிறது சொல்லுவேன். ஆனா அது உனக்கு பிடிக்காது, அத உன்னால ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போ என்னோட மனசுல பட்டத சொல்லிட்டா பல்லவி. அவளோட சந்தோஷத்துக்காக சொல்லு. அதெல்லாம் முடியாது பல்லவி. நம்ம முன்னாடி இருக்கிறவங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. நம்ம கூட இருக்கிறவங்கள ஏமாத்துற மாதிரி. எனக்காக உன்னோட மனச நீ மாத்திக்கணும். உனக்கு என்ன தோணுதோ அத சொல்லு. அதுக்காக என்னோட சந்தோஷத்துக்காக வாசகி சொன்ன மாதிரி மட்டும் சொல்லாத. இப்ப சொன்னியே இதுதான் சரி பல்லவி. அவங்க 2 பேரை பாக்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க. ஸ்வேதா குருவி சொன்ன உடனே பல்லவி புறா முகத்தை திருப்பிக்கிச்சு. அத பார்த்து, பாத்தியா, நான் இப்படி சொன்ன உடனே நீ மூஞ்ச திருப்பிக்கிட்டு கஷ்டப்படுற. நான் மூஞ்சி திருப்பிக்கிட்டு கஷ்டப்படுறது நீ சொன்ன வார்த்தைனால இல்ல ஸ்வேதா. அப்புறம் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி பல்லவி புறா முரளி காக்காவ காதலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கல்யாணம் செஞ்சுக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்காக அவங்க அப்பா அம்மா வேண்டான்னு சொன்னாலும் முரளி காக்காவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பாத்துச்சு. அப்படியா? அப்புறம் எதுக்கு செஞ்சுக்கல? முரளி காக்கா ஒரு நாள் பல்லவி புறா கிட்ட வந்து, உன்னோட கலர் வேற, என்னோட கலர் வேற, இந்த காதல் கல்யாணம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தனக்கு ஏத்த நீலிமாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. போ, நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி சொல்லி ஸ்வேதா குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பல்லவி புறாவுக்கு, வாசகி கொக்குக்கு ஸ்வேதா குருவியோட வார்த்தைகளை கேட்டு அது தனக்கு உதவாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி நாட்கள் போச்சு. காக்கா தம்பதிங்க நைட்டுல காவலுக்கு இருந்து பகல்ல பழங்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பல்லவி புறா வாசகி கொக்கு சேர்ந்து நீலிமா காக்காவை மிரட்டிக்கிட்டு அதோட பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க. நீ என்னோட முராரி காக்கா வாழ்க்கையில இருந்து வெளியே வந்தா நீ உயிரோட இருப்ப, அத நீயே முடிவு பண்ணு அப்படி சொல்லி அங்கிருந்து போயிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. நீலிமா காக்கா முரளி காக்கா கிட்ட இருந்து பிரிஞ்சு போகலன்னு பல்லவி புறாவும் வாசகி கொக்கும் அதே ஊர்ல இருக்கிற சுரேஷ் கழுகு ரவுடி கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. பல்லவி, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சா எனக்கு என்ன லாபம்? இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் உந்துதான். நான் எதான சொல்லி உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன், நீ அத கொன்னு தின்னுடு.
அப்படி சொன்ன உடனே சுரேஷ் கழுகுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு. ஒரு நாள் ஒத்தையில வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீலிமா கிட்ட சுரேஷ் கழுகு வந்துச்சு. அப்போ நீலிமா பயத்துல அங்கிருந்து போகும்போது சுரேஷ் கழுகு நீலிமா கிட்ட சண்டை போட்டு அத கொன்னு தின்னுடுச்சு. நீலிமா செத்துட்டதுனால முரளி காக்கா கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லா சடங்க செஞ்சு முடிச்சிச்சு. அப்பல இருந்து வீட்டை விட்டு வெளியே வராம நீலிமாவ நினைச்சு அழுந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்வேதா குருவி தர்பூசணி பழத்தை பார்த்து, ஐயோ தர்பூசணி பழங்க எல்லாம் நாசமா போயிருக்கு, நான் இதெல்லாம் வித்து முரளி காக்காவுக்கு ஒத்தாசையா இருக்கேன் அப்படி சொல்லி பழங்களை ஒரு தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு பழங்களை வித்து பணம் சம்பாதிச்சுச்சு. அதுல வந்த பணத்தை முரளி காக்காவுக்கு கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஸ்வேதா, தர்பூசணி பழம் நாசமா போகுதுன்னு அதை வித்தது நீ. இந்த பணத்தை நீயே எடுத்துக்கோ, அது எனக்கு வேண்டாம். அத வித்ததுக்கு சம்பளமா கொஞ்சம் பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன் முரளி. இவ்வளவு பணம் எனக்கு எதுக்கு? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். எந்த விஷயத்த பத்தி? அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பல்லவி புறா வாசகி கொக்கு அங்க வந்து முரளி காக்கா ஸ்வேதா குருவி பேசுறத கேட்டாங்க. உன்னோட 2வது கல்யாணத்தை பத்தி. என்ன பேசுற ஸ்வேதா? ஆமா முராரி, பல்லவி உன்னை ரொம்ப காதலிக்கிறா, நீ அவளை கல்யாணம் செஞ்சிக்கோ அப்படி சொன்ன உடனே பல்லவி புறா அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டுச்சு. என்னோட நீலிமாவ கொன்னது கூட அவதா ஸ்வேதா. அப்படி முரளி காக்கா சொன்ன உடனே பல்லவி புறா வாசகி கொக்கு அங்கிருந்து போயிட்டாங்க. ஸ்வேதா குருவி அதிர்ச்சியாயி, என்ன சொல்ற முரளி? ஸ்வேதா, ஆமா ஸ்வேதா, சுரேஷ் கழுகு ஒரு நாள் என்கிட்ட வந்து நீ என்னோட சொந்தம் சொல்லி நடந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிச்சு. அப்போ எனக்கு பல்லவி மேல கோவம் வந்துச்சு. என்னோட நீலிமா திரும்பி வரமாட்டான்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் நீ இப்படியே தனியா இருப்ப? என்னோட சாவு வர வரைக்கும். அப்படின்னா அது வரைக்கும் நீ அந்த பழங்களை வித்துக்கிட்டு நடமாடிக்கிட்டே இரு. பழங்களை நீதான் விக்கிறிய ஸ்வேதா. இப்ப நானு அந்த வயலுக்கிட்ட வந்து என்ன பண்ண போறேன்? வீட்டுக்குள்ளேயே இருந்தா உனக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம இன்னும் வாழ வேண்டிய வயசுல இருக்கோம். ஸ்வேதா, என்னோட தோட்டத்தை பத்தி என்ன பத்தி நீதான் கவலைப்படுற. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்படி முரளி காக்கா கேட்ட உடனே ஸ்வேதா குருவிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம, என்னோட 2வது பொண்டாட்டியா நீ எதுக்கு ஆக கூடாது? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. இப்படி ஸ்வேதா குருவி பழங்களை வித்து வித்து அந்த காசை முரளி காக்காவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. முரளி காக்கா கூட ஸ்வேதா குருவிக்காக வயலுக்கு வந்து தர்பூசணி தோட்டத்தை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி 2 பேரும் மனசு ஒத்து போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி பழங்களை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க.